ஹலோ எவ்ரிவன். ஸோ நான் சரவணன். நான் ரீசெண்டாக ஒரு 1 இயராக ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன் ஃபாரெக்ஸ் அண்ட் கோல்டில். அண்ட் ரீசெண்ட் டேஸில் வெறும் கோல்டு மட்டும் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எந்த ஒரு கிளாஸஸ் அதெல்லாம் நான் எதுவும் அட்டென்ட் பண்ணல. யூடியூப்பில் பார்த்து தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய டைம் ஃப்ரேம் 30 and 1 hour தான் இருக்கும். அதுக்கு மேலேயும் போனதில்லை, அதுக்கு கீழேயும் போனதில்லை. ஸோ என்னோடய டெய்லி சேலஞ்ச் வந்து 1 hour எப்படியாச்சும் 100 பாயிண்ட்ஸ் வந்து எப்படியாவது நான் கேட்ச் பண்ணணும். அது என்னோடய டெய்லி கோலாக இருக்கும். ப்ராஃபிட்டு அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டேன். ரொம்ப கம்மி லாட் சைஸில் பண்ணிகிட்டு இருந்தேன். ரீசெண்டாக யூடியூப்பில் GreenPips ஹரிஃப் ப்ரோவோட சேனல் பார்த்து தான் அவரும் இன்வைட் பண்ணியிருந்தார். அவரோட கிளாஸஸ்லாம் இருக்குன்ற மாதிரி அவர் அட்வர்டைஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்து சரி ஓகே, ஃபஸ்ட் டைம் இவர் வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிகாஸ் மற்றவங்களாம் ரொம்ப காசு அதிகமாக இருக்கும், நிறைய சார்ஜஸ் அதிகமாக இருக்கும், அதனால நான் போக மாட்டேன். இதுவே நல்லா தானே இருக்குது 100 பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இது வந்து இவர் லோ ஃபீஸ் வாங்குறாரு. ஃபஸ்ட்டு டவுட் வந்தது, எவ்வளோ லோ வேறு வாங்குறாரு, இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியலையே, ஒர்க் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சின்ன டவுட்லாம் இருந்தது. பட் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா அவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து 5 minutes தான், அவரும் 5 minutes மட்டுமே தான் பண்ணுறாரு. எங்களுக்கும் அதான் சொல்லிக் கொடுத்தாரு. அண்ட் தென் 2 பேட்டர்ன் தான், வேறு பேட்டர்னே கிடையாது. அந்த 2 பேட்டர்னில் ஃபர்ஸ்ட் வந்து இது அவர் சொல்லிக் கொடுத்துட்டு ஒரு 3 hours போச்சு கிளாஸ். சொல்லிக் கொடுத்துட்டு இதை மட்டும் அப்ளை பண்ணுங்கள், வேறு எந்த டைம் ஃப்ரேம் போகுதுன்னு சொல்லிட்டார். 1 hour 4 hours டெய்லி எதுவுமே பார்க்காது. இது 5 minutes மட்டும்தான், 5 minutes மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் டைம் இருக்குது, இந்த டைமில் மட்டும் தான் இந்த 5 minutes பேட்டர்ன் வந்ததுன்னா நீங்கள் எடுக்கணுன்ட்டு. அது நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது அவரே உங்களுக்கு சொல்லித் தருவார். இதில் பியூட்டி என்னென்னா 100 பாயிண்ட்ஸ் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் இன் 30 and 1 hour. ஆனால் 5 minutes என்னால் இப்போ 300 to 400 பாயிண்ட்ஸை கேட்ச் பண்ண முடியுது. அது ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, என்னது எல்லாமே வின் ஆகுது அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் லாஸஸாக இருந்தது இந்த 3 weeks. அவர் சொன்னார், நீங்கள் 10 ஃபார்மேஷன் ஆகுதுன்னா அதில் 2 இல்லை 3 வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும், எல்லாமே டிபி போகாதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் 100 பாயிண்ட்ஸ் பிடிச்ச எனக்கு 300 400 கிடைக்கிறதுன்றது வந்து பெரிய விஷயமா இருக்குது. இதில் இன்னொரு ஷாக்கிங் என்னென்னா, எனக்கு இதில் கிடைச்ச நாலேஜ் வந்து அந்த மார்க்கெட் 300 போகுன்றது எனக்கு தெரியுது. இது நான் எடுத்து ஒரு ட்ரேட் எடுக்கிற அந்த இவரோட மெத்தட் யூஸ் பண்ணி அந்த அது வந்து அந்த பேட்டர்ன் திருப்பி 300 இல்லை 400 போகுதுன்றது என்னால் பார்க்க முடியுதுன்றது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அண்ட் தென் இப்போ நான் அதுலேருந்து இன்னும் எவ்ரிடே அதே பேட்டர்னை டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷனில் பார்க்குறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, எனக்கு எப்படி இந்த மனுஷன் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயத்த வந்து 1000 ரூபாய்க்கு சொல்லிக் கொடுத்தாருன்றது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. பட் ரொம்ப ஒர்த். அந்த 1000 rupeesக்கு வந்து அவர் கேட்டதுக்கு எனக்கு ஃப்ரீயாக தான் சொல்லித் தரணும், ஆனால் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்தா அது வேறு மதிப்பாங்களான்னு தெரியலன்னாரு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவர் அந்த 1000 ரூபாயை வாங்குறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல். யாராவது லாஸஸ் அதிகமாக பண்ணுறீங்க, இல்லை ஒரே ஸ்ட்ராட்டஜியில் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கனாலும் ஓகே தான். பட் இதை கற்றுக்குங்க. 5 minutes அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு 2 மெத்தட். நான் ரொம்பவே ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதை பண்ணுறதுக்கு. அந்த ஃபார்மேஷன் 2 மெத்தட் தான் இருக்குது, வேறு மெத்தடே இல்லை. நான் வந்து 1 hour 30 minutes வந்து என்னென்னவோ சார்ட், என்னென்னவோ ஃபார்மேஷன், என்னென்னவோ ட்ரெண்ட் லைன்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பேன். இப்போ வெறும் 2 தான், ரொம்ப ஸ்ட்ரெஸ் கம்மி, ஏகப்பட்ட சான்ஸ் கிடைக்குது. ஒரே நாளில் இது ஒரு 4 தடவை 3 தடவை இல்லை 4 தடவை 5 தடவை கூட சம்டைம் ஃபார்ம் ஆகுது. நீங்கள் ஒரு டைம் இப்போ மார்னிங் விட்டுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நூன்லேயே இல்லை ஈவினிங் இதே ஃபார்மேஷன் வருது. அதை கேட்ச் பண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடை பண்ணிவிட்டு உங்கள் சார்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ ப்ளீஸ் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபீட்பேக்.